வெல்கம் டு இந்தியல் ஐஎஸ் அகாடமி. நாம் இங்கே எப்படி என்ன போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சார். அது என்ன சார் அப்டேட்டு அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ரிசல்ட்லாம் எப்போ சார் வரும், அது ஜிடி ரிசல்ட் எப்போ வரும், ஆர்இ ரிசல்ட் ரோட் எக்ஸ்பர்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு நம்ம காத்துட்ருக்கோம். ஓகேவா? ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ஆனால் ரிசல்ட் இன்னும் வரல. ஓகேவா? ஸோ அது எப்போ வருங்கக்கா அப்டேட் இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க சார் அப்டேட் அப்படின்னா ரிசல்ட் ரிசல்ட் ஷெடியூல் ஆஸ் ஆன் 30th August, அதாவது 3 days முன்னாடி. ஓகேவா? 4 days முன்னாடி ரிசல்ட்டோட அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ரிசல்ட் நம்ம எப்போ வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆஸ் பர் ஸ்டேட்டஸ் ஆன் 30/8/2023 ஆகஸ்ட் 30 படி ஸ்டேட்டஸ் என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2 கொடுத்துருக்காங்க, குரூப் 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா சிவில் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ 2 எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஒன்று ரோடு இன்ஸ்பெக்டர், இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் எப்போதும் போகும். ஏன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு எழுதணும் 7ஆம் தேதி. அதுக்கு என்ன வருது அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவன் டேட் அவனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டேட் என்னது அவனே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடட் தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஓகேவா? எப்போச்சும் எக்ஸாமு விட்டுற நோட்டீஸ் வந்து 13/1/2021. அடி இருந்த வேக்கன்சி வந்து 755 இருந்துச்சு. எல்லாம் ஆட் பண்ணி பேக்லாக்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ ஆச்சுன்னா 825 ஆச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செய்யும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் வந்து 7ஆம் தேதி. ஓகேவா? ரிசல்ட் எப்போ சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, செப்டம்பர் 2023 மேபி இந்த மாதம் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரலான்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இதோட அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா JDO ஃபஸ்ட்டு வருமா RI ஃபஸ்ட்டு வருமா சார் அப்படின்னா RIயை விட JDO சார் ஃபஸ்ட்டு வரும். அது அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் பாருங்கள், செப்டம்பர் 2023 என்ன வருது, RI ரிசல்ட் வருது. பட் ஆனால் JDOக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சின்ன வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதான் JDO எக்ஸாம். இதான் என்னது JDO எக்ஸாமு. பட் இது நடந்தது வந்து 20 நாள் கழிச்சு நடந்துச்சு. ஓகேவா? 27 நடந்துச்சு. பட் ஆனால் கோர்ட்டு கேஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு JDO ரிசல்ட் தான் வருது. ஏன் அப்படின்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ் இன் தி ஃபஸ்ட்டு fortnight ஆஃப் செப்டம்பர் 2023. இப்போ என்னன்னா இதில் தெரியுது JDO தான் என்ன ஆகுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது. ஏன் அப்படின்னா அவனே கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் எப்போ ஃபஸ்ட்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு 4 செப்டம்பர் 2023. எப்போனா செப்டம்பருடைய ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணுறது கண்டிப்பாக JDO ரிசல்ட் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு JDO ரிசல்ட் தான் வரப்போகுது. RI கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வரப்போது JDO தான். ஏன்னா அவனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? அவனே இதெல்லாம் என்னன்னா மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு fortnight ஆஃப், ஓகேவா, ஃபஸ்ட்டு fortnight ஆஃப் என்ன வருது செப்டம்பர் 2023. ஃபஸ்ட்டு fortnight என்னென்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 15 டேஸ்லேயே என்ன பண்ணுறது நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? 15 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 டேஸ்லேயே என்ன பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். 15 டேஸ்லேயே என்ன பண்ணிடும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வரப்போது JDO ரிசல்ட் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு RI நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ என்ன சார் ப்ளஸ் அப்படின்னா JDOவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1083 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயே ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வேகன்சி என்ன ஆயிடுச்சு, ஒரு 200 வேகன்சி மேலே என்ன பண்ணிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா வேகன்சி 1200 மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன JDO ஃபுல்லாக போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ JDO ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா RIக்கு வர காம்படிஷன் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக் என்னாகும் குறைய தான் செய்யும். ஸோ அடுத்த ஒரு 10 டேஸ் என்ன RI ரிசல்ட் வந்துடும் JDO வந்ததுக்கப்புறம். அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் லெவல் குறையும். ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க JDO செலக்ட் பண்ணுவாங்க போயிடுவாங்க. ஓகே? ஸோ JDO இருக்கவங்க RIலையும் இருப்பாங்க. பட் JDO செலக்ட் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ RI என்ன ஆகும் காம்படிஷன் லெவல் குறையும். ஸோ நமக்கு என்ன வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ RI தான் சார் நான் மெயினாக எய்ம் பண்ணி ஃபோர்ஸ் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஏன்னா JDO கிளியர் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அட் தி சேம் டைம் என்னென்னா JDOட வேகன்சி என்ன ஆயிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதே நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் அதே ஆகஸ்ட் 30. ஓகேவா? 4 days நோட்டிஃபிகேஷன் தான். என்ன விட்டுருக்காங்கன்னா த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிவைஸ்டு வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். என்னன்னா வேகன்சியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? JDO என்ன பண்ணியிருக்காங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஆடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஓவர்சீர் அண்ட் ஜூனியர் டிராஃப்ட்மேன் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 794 தான் கொடுத்தாங்க. 779 + 15 பேக்லாக் வேகன்சி மொத்தம் எவ்வளோன்னா 794 தான் இருந்துச்சு. பட் ரிவைஸ் பண்ணி எவ்வளோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக எவ்வளோன்னா 840 வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வேகன்சி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 840 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 840 நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் மாற்றலை 236 தான். ஓகேவா?
அதே மாதிரி பிடபிள்யூலையும் 18 தான், அது ஒன்றும் மாற்றலாம். ஓகேவா? பட் எங்கே அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட்டில் அப்டேட் ஆயிருக்கு. எவ்வளோ வேகன்சி? ஒரு 40 வேகன்சி அப்டேட் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில். ஓகேவா? ஸோ ஜேஇ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜேஇ என்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஏஇயோ அதே லெவல் தான் சார் ஜேஇ. ஏஇ என்ன லெவலோ அதே லெவல் தான், கிட்டத்தட்ட வந்து ஜேஇக்கும் சேம் லெவல் தான். ஓகேவா? ஸோ ஜேஇக்கு 49 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஜேஇக்கு எவ்வளோ வேகன்சிஸ்? 49 வேகன்சி. டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜேஇயை செலக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஏஇ ஆகணும் உங்களுக்கு பிஇ தேவை. ஏஇ ஆகணும் உங்களுக்கு என்ன தேவை, பிஇ உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் ஜேஇ ஆகிறதுக்கு உங்களுக்கு பிஇ தேவையில்லை. அப்புறம் டேரக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் டிப்ளமோ வச்சு என்ன பண்ணலாம், டேரக்டாக 49 வேகன்சியில் ஈஸியாக உள்ளே போக முடியும். ஓகேவா? ஸ்கேல் பே அதிகம். ஓகேவா? ஸ்கேல் பே உங்களுக்கு 35,900லேருந்து 1,13,000 ஸ்கேல் பே. ஓகேவா? ஸோ ஜேஇ டேரக்டாக போகலாம். அதே மாதிரி JDO அண்ட் சிவில் இதில் அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 49 வேகன்சி என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், ஆவினில் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? ஸோ கால்குலேட் பண்ணால் 1083 வேகன்சியாக இருந்தது, 1230 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? கேட்டால் ஒரு 150 வேகன்சியாக கண்டிப்பாக என்ன இருக்குது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதில் ஒரு 50, இதில் ஒரு 50, இது ஒரு 2 பார்க்குறப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே 100 வேகன்சி, மேலே 20 வேகன்சி. ஓகேவா? ஸோ ஒரு 120 130 வேகன்சி கிட்ட நமக்கு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ JDO நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா ஜேஇ கூட ஆக முடியும். ஓகேவா? டேட்டா என்ன பண்ணலாம், நீங்கள் ஜேஇயை செலக்ட் ஆகலாம். ஜேஇ செலக்ட் பண்ணால் JDO ஆக நீங்கள் ஆகலாம். ஸோ எல்லாம் ஒரே ஸ்கேல் பே தான். ஓகேவா? ஸோ ஜேஇனாலும் சரி JDO. ஓகேவா? ஸோ அதே ஸ்கேல் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம உள்ளே போக முடியும். அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, என்னென்னா ஏஜ் கொடுத்துருக்கான். இப்போ ஜேஇ ஆகணும் TW என்னன்னா 18 32 இயர்ஸ் மேக்ஸிமம். ஓகேவா? அதுக்கு மேலே இது வந்து என்னன்னா இது வந்து நார்மலுக்கு. ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாக ஏஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் பண்ணால் 18 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் ஏஜ் அது அதர்ஸ். ஓகேவா? அது SC ST அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது. ஓகேவா? இதுதான் உடைய ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் மூலியமாக என்ன, ஜேஇ சிவிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசிஇ படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? டிசி டிப்ளமோ சிவிலிங் படிச்சிருந்தா நம்ம பண்ணலாம், டேரக்டாக நம்ம பண்ணிக்கலாம். JDO சிவிலுக்கு டிகிரியும் ஓகே, நம்மளுக்கு இதுவும் ஓகே. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிப்ளமாவே எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்குற அப்டேட். ஓகேவா? ஸோ அப்டேட் சொல்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் அப்டேட் இருக்குது. ஒன்று எந்த வேகன்சி ஃபஸ்ட்டு வரும், அது ரிசல்ட் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு வர போய் JDO, ஏன்னா அதிலே கொடுத்துட்டாங்க 4 செப்டம்பர். ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 4 செப்டம்பர். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன அர்த்தம்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக JDO வந்துடும். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1083லேருந்து 1280 பேர். ஸோ நிறைய பேர், ஒரு பல்காக ஒரு 1280 பேர் பல்காக என்ன பண்ணுவாங்க, செலக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ ஆர்ஐக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்படிஷன் லெவல் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ ஆர்ஐ நம்பி இருக்கவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் ஆர்ஐ செலக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ 230 240 மேலே போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஐக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. 240+ போனாலே கண்டிப்பாக ஆர்ஐயில் நீங்கள் அழகாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC AE SSC JE TRPக்கு கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் இருப்பவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசி கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.